ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னால சரியா தொடர்ந்து வீடியோ போட முடியல. அதனால முதல்ல உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நமக்கு படிச்சுட்டு இருந்தேன், அதனால தான் என்னால சரியா வீடியோ போட முடியல. நீங்களும் மைண்ட் ஃப்ரீயா இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் சோசியல் மீடியால இருங்க. பட் இதே வேலையா இருந்துராதீங்க. சரி, இன்னைக்கு வீடியோல என்ன படத்தை பார்க்க போறோம்னா ஆஷ்லாண்ட் ஹால் ஆஃப் தி மவுண்டன் கிங் அப்படிங்கிற ஃபேண்டசியும் அட்வென்ச்சரும் கலந்த ஒரு சூப்பரான மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு தம்ப்நெயில பார்த்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பெல் அடிச்சு விட்டுருங்க. அப்பதான் நாங்க எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எஸ்பி மூவி டாக். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே ஒரு நாட்டோட இளவரசியை காட்டுறாங்க. நல்லா துள்ளி குதிச்சு துருன்னு அவ்வளவு சந்தோஷமா அந்த பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இப்ப 18 வயசு ஆயிடுச்சு. அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஒரு இளவரசிக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா உடனே மத்த நாட்டு இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களாம். அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கலனா ஒரு அரக்கனுக்கு உயிர் கிடைச்சிருமா. இப்ப இவளுக்கு 18 வயசு ஆனதால பக்கத்து நாட்டு இளவரசன் பொண்ணு கேட்டு வந்திருக்கான். ஆளு பார்க்க என்னடா 6 அடி உயரமா இருக்கானேன்னு பார்த்தா உள்ள கத்திரிக்கா மாதிரி ஒருத்தன் வந்து நிக்கிறான். இவன் தான் இந்த படத்தோட வில்லன் கூட வச்சுக்கலாம். அந்த பயலை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப நைட் டின்னர் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பையன் எல்லாருக்கிட்டையும் புருடா விட்டுட்டு இருக்கான். எனக்கு முன்னாடி ஒரு பெரிய கரடியா வந்து நின்னுச்சு. அது அடிச்சம்பால் ஒரு அடி. அந்த இடத்துல சுருண்டு விழுந்து செத்தே போயிடுச்சு. அந்த அளவுக்கு நான் பலசாலின்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு இந்த மாப்பிளைய பிடிக்காததால எனக்கு இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பாரு, உனக்கு நாளையோட 18 வயசு ஆகுது. நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலனா நம்ம புராணத்துல சொன்ன மாதிரி அந்த மலையரசன் வந்து உன்னை தூக்கிட்டு போயிருவான். ஒழுங்கு மரியாதை அந்த குள்ள கத்திரிக்கா பையல கல்யாணம் பண்ணிக்க ரெடியாருன்னு சொல்லிட்டு அப்பங்கார அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் யாரு அடுத்த நாள் எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு இவ ஜாலியா ஒரு குதிரை ஏறி இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா காட்டுக்குள்ள நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கீழே இருக்கிற வழியை பார்த்து நடக்காம மேல பெராக் பார்த்து நடந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட குதிரை டக்குன்னு கிராஸ் ஆக பையன் பயந்து தண்ணியில விழுந்துறான். அச்சோ, பையனுக்கு என்னாச்சுன்னு வந்து பார்த்தா ஆளை காணோம். அப்போ திடீர்னு வந்து ஹீரோயினை தண்ணியில தள்ளிடுறான். பாத்தியா, உனக்கு எனக்கும் பலிக்கு பலி சரியா போச்சு. என்ன எதுக்கு தண்ணியில தள்ளி விட்டான்னு கேட்டா, நான் எதுக்குடா தண்ணியில தள்ளி விட போறேன், நீ என்னோட குதிரையை பார்த்ததும் பயந்து தண்ணியில விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அவனோட பேக்ல இருக்கிற தண்ணியை அப்படியே கொட்டுவான். அதுல இருந்து ஒரு ஆப்பிள் மட்டும் கீழே விழும். அதை ஹீரோயின் ஏக்கமா பார்க்க அவளோட பசியை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு என்ன உனக்கு ரொம்ப பசிக்குதான்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு வந்த காய்கறி எல்லாம் சாப்பிட கொடுக்கறான். ஹீரோயின் தான் நாட்டை விட்டு வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடலையே. அதனால அவன் கொடுத்ததை வச்சு வெட்டுன்னு வெட்டுறா. என்னோட லைஃப்ல இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு சாப்பாடை சாப்பிட்டதை இப்பதான் முதல் முறையா பாக்குறான்னு சொல்றான் ஹீரோ. சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சதுமே ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு கிளம்புறா. என்ன சாப்பிட்டா கிளம்பிட்டா, உன்னோட பேரையாச்சும் சொல்லிட்டு போன்னு கேட்டா, நாம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம்ல, அப்போ என்னோட பேரை சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறா ஹீரோயின். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா வீட்டுக்கு வரான். நம்ம ஹீரோக்கு ரெண்டு அண்ணனுங்க இருக்கானுங்க. ஒருத்தன் தடியும் இன்னொருத்தன் பேரு ஸ்டீஃபன். நம்ம ஹீரோக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும் தான். இவங்க 3 பேருக்குமே ஹீரோவை கண்டா சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஹீரோ ஒரு வெத்து வேட்டுனோம் அவனால எந்த ஒரு வேலையும் உருப்படியா செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மைதான். சரி, நான் உன்னை பழம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன், என்னடா ஆச்சுன்னு கேட்டு அந்த பேக கொட்டினா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கீழே விழுது. எங்கடா வாங்கிட்டு வர சொன்ன காய்கறி பழம் எதுவுமே காணும்னு கேட்டா, நான் வர்றப்ப குதிரையில ஒரு பொண்ணு வந்தா, தவறி நான் தண்ணியில விழுந்துட்டேன், அவதான் பையில இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டான்னு சொல்றா. ஏன்டா, உனக்கு கொடுத்த ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ண மாட்டியாடா, இன்னைக்கும் இந்த குடும்பம் பட்னியா தான் கிடக்கணுமான்னு சொல்லிட்டு ஹீரோட அண்ணங்காரனுங்க 2 பேர்கிட்டையும் இவன் தான் வழக்கம் போல சொதப்பிட்டானே, அதனால காட்டுக்குள்ள ஏதாவது வேட்டையாடி நைட்ல வந்து சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பலாமேன்னு பாக்குறாங்க. அப்ப ஹீரோ, அப்ப நானு சரிப்பா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, நான் வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்றான். இப்ப நைட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு வேற வேலை இல்லாம அங்க இருக்கிற நெருப்பு கூட விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்ப அவன் இருக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா அதிருது. என்னால வீடு அதிருதுன்னு வெளியேட்டி பார்த்தாங்க காடே அதிருது. ஒருவேளை புராணத்துல சொல்ற அந்த பூதம் என் கூட சண்டைக்கு வந்துச்சுன்னா வச்சுக்கோயேன், அதை நான் இப்படிதான் அடிப்பேன் அப்படிதான் அடிப்பான்ட்டு கையில நெருப்பு எடுத்து விளையாட அந்த நெருப்பு கங்கு இருக்கு இல்லையா, ஒரு துணியில போய் விழுது. அப்படியே வீடே பத்தி எரிய ஆரம்பிக்குது. தண்ணி எடுத்து ஊத்தி அணைக்கலாமேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஊத்தினா அது இன்னும் பத்தி எரியுது. ஏன்னா அது அவங்க அப்பா குடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற சரக்கு, அது இன்னும் கொழுந்து விட்டு எரியுது. அவ்வளவுதான், வீடே பஸ்மம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் குதிரையில காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறப்போ அந்த குதிரை எதையோ பார்த்து பயந்து அவளை கீழே தள்ளி விட்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுது. அப்ப பாருங்க, அந்த காட்டுக்குள்ள இந்த மரம் எல்லாம் முறியற சத்தம் கேக்குது. அதையும் தாண்டி அகோரமான ஒரு சத்தம் கேட்க ஹீரோயின உளுந்தடிச்சுக்கின்னு ஓடுறா. ஆனா அவளை விடாம விரட்டிக்கினே வந்த அந்த உருவம் அலேக்கா அவளை தூக்கிட்டு போகுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இப்ப காலையில விடியுது. வேட்டைக்கு போன அந்த 3 பேரும் திரும்பி வராங்க. திரும்பி வந்து அவங்க வீட்டோட கோலத்தை பார்த்ததுமே அவங்க அப்பாக்கு நெஞ்சு அடைச்சுக்கிச்சு. ஹீரோட அண்ணனுங்க இதே என்னடா பண்ணி வச்சிருக்கன்னு கேட்டா, இல்லடா நைட்டு நான் நெருப்பு கூட விளையாண்டுகிட்டு இருந்தானா, அப்போ காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பூதம் நடந்து போற மாதிரி சத்தம் கேட்டுச்சுடா, கண்டிப்பா அது பூதமா தான் இருக்கும். அப்போ தெரியாம நெருப்பு பட்டு இந்த வீடே எரிஞ்சு போச்சுங்கிறான். அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது தேருமான்னு பார்த்தா எதுவுமே தேரல. நம்ம ஹீரோட அம்மா போட்டோ கூட ஒண்ணுதாங்க இருக்கும். அந்த போட்டோவும் பாதியே எரிஞ்சு கிடக்கு. இப்ப அந்த குள்ள வில்ல பையன் பக்கத்து நாட்டு அரசன் அவன் வரான். நாங்க ஒரு இளவரசியை தேடி வந்திருக்கோம், பார்க்க ரொம்ப அழகா இருப்பா, கம்பீரமா இருப்பா, ஒரு குதிரையில போயிருப்பா, அவளை நீங்க யாராவது பாத்தீங்களான்னு கேட்டா ஹீரோட அப்பாவும் அண்ணனுங்களும் தெரியாதுங்கிறானுங்க. ஹீரோவை பார்த்து கேட்டா முழிக்கிறான். அவ்வளவுதான், ஹீரோ பார்த்தான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீரோவை
கழுத்தோட சேர்த்து ஒரு கட்டையில சாச்சி அந்த பொண்ணை நீ கண்டிப்பா பாத்திருக்க உண்மையை சொல்றான்னு கேக்குறப்போ அந்த நேரத்துல ஹீரோவோட அப்பா சப்போர்ட்டுக்கு வராரு. இவன் கதை கட்டுறதுல பெரிய ஆளுங்க, இப்படிதான் நேத்து நைட்டு பூதத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட புருடா விட்டுக்கிட்டு இருக்கான். இதை கேட்டவனே இந்த வில்லன் பயபுள்ளிங்க சிரிக்கிறானுங்க. பூதமா இன்னும் அந்த புராண கதைங்கெல்லாம் நம்புறீங்களாடா? சரி அந்த கர்மத்தை விடுங்க. இந்த நாட்டோட இளவரசி காணாம போயிட்டா. அவளை கண்டுபிடிச்சாலோ இல்ல அவளை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலோ இந்த நாட்டோட மகாராஜா பாதி ராஜ்யத்தை எழுதி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவளை பார்த்தாலோ அவளை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலோ ராஜா கிட்ட வந்து சொல்லிட்டு அவர் கொடுக்குற தங்க காசை வாங்கிக்கோன்னு சொல்றான். அதை வச்சு உங்களோட வீட்டையாவது சரி பண்ணிக்கோங்கடான்னு சொல்லிட்டு அந்த பயபுல அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுது. இப்ப இவங்க இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த இளவரசியை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் இவங்களோட வீட்டை சரி பண்ண முடியும். அதனால நம்ம ஹீரோட அண்ணங்காரனுங்க 2 பேருக்கிட்டையும் போய் அந்த ஹீரோயினை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வாங்கடா, அப்பதான் நம்மளோட கஷ்டமெல்லாம் தீரும்னு சொல்றப்போ ஹீரோவும் அப்போ நான் என்ன பண்றதுன்னு கேக்குறான். ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேல அவரு செம்ம காண்டில் இருக்காரு. அதனால நீ இனிமே என்னோட புள்ளியே கிடையாதுடா, இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்த அன்னையோட உன்னோட சொல்லி முடிஞ்சிடான்னு சொல்லிட்டு அவனை கண்டமேனிக்கு திட்டி அனுப்பி விடுறாப்புல. சரின்னு சொல்லிட்டு இவன் எங்க போவான்? இந்த இளவரசி தேடி 2 பேர் போனானுங்கல்ல அண்ணங்காரனுங்க, அவனுங்க பின்னாடி இவனும் போறான். சரி எதுக்கோ எடுபடியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அண்ணங்காரனுங்களும் இவனை சேர்த்திக்கிறானுங்க. அப்ப வழியில நம்ம ஹீரோ குப்பை பொறுக்கிட்டே வருவான். பாத்தீங்களா நான் ஒரு கண்ணாடியை கண்டுபிடிச்சிட்டேங்கிறான். ஆமா ஆமா பெரிய கண்டுபிடிப்புடா, இதே மாதிரி காட்டுக்குள்ள இதை மாதிரி கண்டுபிடிச்சுக்கிட்டே இரு, நாங்க அந்த இளவரசியை தேடி போறோம்னு சொல்றப்போ அப்போ திடீர்னு ஒரு கிளவி ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துற சத்தம் கேக்குது. அண்ணனுங்க 2 பேருக்கிட்ட டே யாரோ உதவி கேக்குறாங்கடா, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போலாமேன்னு சொல்றப்போ அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்ல, முதல்ல இளவரசியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணங்காரனுங்க மட்டும் அந்த இடத்தை விட்டு கிளம்புறானுங்க. ஹீரோ வந்து கொஞ்சம் நல்ல மனசுக்காரனா இருக்கிறதால உதவி பண்றதுக்காக யார் அந்த கிளவின்னு பார்க்க வந்திருக்கான். அப்படி பார்த்தா ஒரு கிளவிய கல்லோட சேர்த்து யாரோ கட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிளவி பல வருஷமா இதுல கட்டின மாதிரி இருந்திருக்கு. அது சாதாரண ஆயா மாதிரி தெரியல, ஏதோ சூனியக்காரி கிளவி மாதிரி தெரியுது. பாட்டி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேக்குறப்போ டே அங்க இருக்கிற கோடாலி எடுத்து என்னோட கட்டை அவுத்து விடுறான்னு கேக்குது. இவன் அந்த கோடாலி எடுத்து கட்டை அவுத்து விடுறான். அப்படி கட்டை அவுத்ததுமே அந்த சூனியக்கார ஆயாவை பாருங்களேன், மூக்கு நீளமா இருக்கு. கட் அவுத்ததுமே அந்த கிளவியும் பல வருஷமா சோறு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டன்னு ஏக்கமா பாக்க அந்த ஆயா மனசை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் பையில இருந்த ஒரு உருளைக்கிழங்க எடுத்து கொடுக்கறான். கொடுத்ததுமே ஃபுல்லா சாப்பிட்டுருது. இப்ப ஹீரோவை பத்தி நீ எதுக்குடா இந்த காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்க நான் ஒரு இளவரசியை தேடி வந்ததா சொல்றான். என்னது இளவரசியே காணுமா? அப்பனா அது நடந்துருச்சான்னு சொல்லுது இந்த கிளவி. எது நடந்துருச்சுன்னு ஹீரோ கேட்டா அதான்டா புராண கதைகள்ல சொல்ற மாதிரி அந்த மலையரசன் தான் அந்த இளவரசியை தூக்கிட்டு போயிருப்பான், இனிமே அவளை கண்டுபிடிக்க முடியாது மறந்துருன்னு சொல்றப்போ அட நெல்லு பாட்டி அந்த இளவரசி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஐடியா கொடுன்னு சொல்றப்போ அதுக்கு அந்த கிளவியும் இளவரசியை நீ முதல்ல காப்பாத்தணும்னா அந்த மலையரசனை நீ கொல்லணும், அதுக்கு உனக்கு ஒரு வாள் தேவைப்படும், அந்த வாளை முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லுது அந்த கிளவி. சரி அந்த வாள் அப்படி எங்க இருக்கும்னு கேட்டா அது பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சதுப்பு நிலத்துல அது தொலைஞ்சு போயிடுச்சு, நீ என்னோட கட்டை ஊத்தி எனக்கு உதவி செஞ்சதால நான் உனக்கு ஒரு பரிசு தரேன்னு சொல்லிட்டு ஒரு மேப் கொடுக்குது. இந்த மேப்ல நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அதை சொன்னா மட்டும் போதும், அதுக்கான வழியே இந்த மேப்பே உனக்கு காட்டும். இவனும் சொல்றான் மேப்பும் கரெக்டா வழியை காட்ட அந்த கிளவியும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. நம்ம ஹீரோவும் அந்த வாளை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மேப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அப்ப வழியில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட ஒரு கிளிப் கிடக்கும், அதை அப்படியே குனிஞ்சு எடுக்கிறான். அப்போ சாதாரணமா பார்த்தா ஒன்னும் தெரியல, மேல் வாட்டத்துல இருந்து பார்த்தா அவன் நிக்கிற இடம் ஒரு பூதத்தோட கால் அச்சில நின்னுட்டு இருக்கான். ஆனா அது கூட தெரியாத நம்ம ஹீரோ வாளை தேடி பயணத்தை ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் கோட்டையில ராஜாவை பார்க்க ஒருத்தன் அவசர அவசரமா ஓடி வரான். ராஜா நாங்க உங்க பொண்ணோட குதிரையை கண்டுபிடிச்சிட்டோம், கூடவே இன்னொன்னையும் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு துணியை விலகி காட்டுறான். பார்த்தா கொய்யால அந்த மலை அரசனோட பல்லுங்க, இப்பதான் மலையரசன் இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ராஜாவே நம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் இப்ப கண்ணு முழிச்சு பாக்குறா. அவ ஏதோ குகைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு, சுத்திரும் ஆடுங்கெல்லாம் அங்கங்க நின்னுட்டு இருக்குங்க. சரி நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா அந்த குகையோட நுழைவாயில் மூடி இருக்கு, வெளியே போக வழி இல்ல, பேசாம உக்காந்துருவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க உக்கார அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு அந்த வாளை தேடி நடக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட அண்ணங்காரனுங்க அந்த இளவரசியை தேடி போனானுங்க இல்லையா, அவனுங்க ஆல்ரெடி கொலை பசியில இருந்திருப்பானுங்க. அப்ப வழியில பார்த்தா ஒரு கூட முழுக்க தங்க நேரத்துல ஆப்பிள் இருந்திருக்கு. அதை பார்த்ததுமே 2 பேரும் யோசிக்கவே இல்ல, எடுத்த உடனே லபக் லபக்னு சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. அந்த மொத்த கூடையுமே காலி பண்ணதுக்கு அப்புறமா அங்க அழகழகான பொண்ணுங்கெல்லாம் வராங்க. என்னடா பசங்களா இந்த ஆப்பிள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, எங்க இடத்துக்கு வாங்க உங்களுக்கு நிறைய ஆப்பிள தரும், அது மட்டும் இல்லாம நம்ம செம ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இவனுங்களை கூப்பிட கொஞ்சம் கூட யோசிக்காம பல்ல காட்டிட்டு அந்த பொண்ணுங்க பின்னாடி போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்க அப்படி போயிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ தூரத்துல நின்னு நோட்டீஸ் பண்ணிடுறான். எங்க போறானுங்க இவனுங்கன்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு தங்க ஆப்பிள் கிடக்கும். அதை எடுத்து இந்த பயலுகளோட அண்ணன் மாதிரி இவனும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்ப அவனுங்க போன குகைக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்து பார்த்தா ஹீரோட அண்ணனுங்க 2 பேருமே அங்க இருக்கிற பொண்ணுங்களோட ஜாலியா இருக்கிறானுங்க, சேமா கட்டிட்டு இருக்கானுங்க. அப்ப அதுல ஒரு பொண்ணு எழுந்து வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட ஹீரோ தான் பல வருஷமா பொண்ணுங்களோட வாசனையே இல்லாம இருந்திருக்கானே, மொரட்டு சிங்கிளா இருந்தவன் பொண்ணுங்களை பார்த்ததுமே விழுந்துட்டான். இப்ப இவனும் உட்காந்து செம கட்ட ஆரம்பிச்சுட்டான். அப்ப பாருங்களேன் ஹீரோட அண்ணங்காரனுங்க 2 பேருமே சம்பந்தமே இல்லாம கெக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அவன் பக்கத்துலயே ஒரு பொண்ணு உக்காந்துட்டு இருப்பா. அவளோட கண்ணு திடீர்னு பிளாக் கலரா மாறத பாக்குறான். ஏன் நமக்கு வித்தியாசமா தெரியுதுன்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை தொடச்சு பார்த்தா இவனுங்க சிக்கன் மட்டெல்லாம் சாப்பிடல, இந்த புழு வண்டு செத்து போன எலி அதை தான் சாப்பிடறானுங்க.
சொல்றானுங்க. சுத்தி இருக்கிற 3 பேருமே இவனோட கண்ணுக்கு சூனியக்காரி மாதிரி தெரியுறாங்க. ஆஹா நல்லா வசமா மாட்டிக்கிட்டோமே, கொஞ்சம் வாயை திறந்தா கூட போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி சிரிக்கிறான். ஏன் நம்ம ஹீரோக்கு மட்டும் இதெல்லாம் தெரியுதுன்னா இவன் ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் தானே சாப்பிட்டான் இல்லையா, அதனால தான் இவனுக்கு சீக்கிரமா தெரிஞ்சு போச்சு. சரி இப்ப அண்ணங்காரனுங்க 2 பேரையும் காப்பாத்தணுமேன்னு சொல்லிட்டு அவனுங்க கிட்ட போய் வாங்கடா அவங்க 2 பேர்கிட்டயும் ஒன்னு பேசணும்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போறான். என்னடா ரகசியம், இரா என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு சொல்றானுங்க. அட வாங்கடா இது உசுறு போற பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அவனுங்களை தனியா கூட்டிட்டு போய் டேய் நம்ம இருக்கிறது ஒரு குகைக்குள்ள, அது மட்டும் இல்லாம அந்த 3களும் பொண்ணுங்களே இல்ல, சூனியக்காரிங்கடா நம்மள மயக்கி கொண்டு தின்ன போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்ப ஹீரோ சப்புன்னு ஒரு அறையை கொடுத்து அண்ணங்காரனுங்க 2 பேரையும் தெளிய வைக்கிறான். அதுக்கப்புறமா தான் அங்க இருக்கிறதெல்லாம் சூனியக்காரிங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. எடுப்பானுங்க பாருங்க ஓட்டம், எப்படியாவது இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போனோம்னு சொல்லிட்டு அரக்க பறக்க ஓடி இருப்பானுங்க. ஆனா போற இடத்துல எல்லாம் அந்த சூனியக்காரிங்க தான் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இவனுங்களும் ஓடுறானுங்க. கடைசியா ஒரு வழியா அந்த குகையோட எண்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. வெளியே போக வழி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்க அந்த சூனியக்காரி அந்த குகையோட நுழைவாயில மூட பாக்குறா. ஆனா அதுக்குள்ளேயுமே நம்ம பசங்க எப்படியோ வெளியே வந்துடுறாங்க. இப்ப ஹீரோட அண்ணங்காரனுங்க 2 பேரும் டே நீ இத்தனை நாள் வெத்து வெட்டுன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம், பரவாயில்லடா நீ தான் இன்னைக்கு எங்களோட உசுரை காப்பாத்திருக்க, இப்ப நம்புறோம்டா நீ சொன்ன அந்த பூதெல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு டவுட், நீ சொன்ன அந்த பூதம் ஏன் பகல் நேரத்துல மட்டும் வெளியே வர மாட்டேங்குதுன்னு அண்ணங்காரனுங்க கேட்க அது நைட்ல மட்டும் தான் வெளியே வருமா, அப்படி பகல்ல வந்ததுன்னா சூரிய வெளிச்சத்தால அது கல்லா மாறிடும். அந்த மலையரசனை நம்ம தோற்கடிக்கணும்னா நமக்கு ஒரு அற்புதமான வாள் தேவை, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதை தேடி பயணத்தை ஆரம்பிக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு ஆடு மட்டும் அங்க இருக்கிற ஒரு வாட்டைக்கிட்ட போய் நிக்கும். டக்குன்னு ஏதோ ஒன்று அதை உள்ள இழுத்துட்டு போயிருது. இப்ப போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மிகப்பெரிய கை வெளியே வருது. இப்போ ஒரு ஆடு போச்சு இல்லையா, அந்த ஆட்டை கொன்னுதான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த மலையரசன் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் இந்த 3 பேரும் நடந்து ஒரு சின்ன வில்லேஜுக்கு வந்துடுறானுங்க. ரொம்ப நேரம் நடந்து பயணம் பண்ணதால பசி ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் நம்ம ஹீரோவோட அண்ணங்காரன் இருக்கான் இல்லையா அந்த தடியன், அவனால பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால இவங்க ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. ஆனா சாப்பிடுறதுக்கு இவங்க கிட்ட காசு இல்ல. சரி காசு இல்ல இந்த இடத்தை விட்டு போயிடலான்னு சொல்ல அந்த தடியன் இருக்கான் இல்லையா அவன் அவனோட ஷூல இருந்து ஒரு தங்க காசை எடுக்கிறான். பாத்தீங்களாடா என்கிட்ட காசு இருக்கு, வாங்கடா இன்னைக்கு போய் ஒரு புடி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போறானுங்க. அப்போ அதே ஹோட்டல்ல தான் அந்த வில்ல பையன் அந்த குள்ள கத்திரிக்காவும் இருக்கான். இங்க கூட இந்த பயபல பெரிய அரசன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக அந்த பார்ல வேலை செய்யற பொண்ணு கிட்ட என்ன பீர் இது, இதெல்லாம் மனுஷன் குடிப்பானா அப்படின்ட்டு பெரிய பில்டப்பா பேசிட்டு இருக்கான். அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த 2 அண்ணங்க கிட்டயும் அவனுக்கு கிடைச்ச அந்த மேப்பை காட்டுறான். இந்த மேப்ல நம்ம எங்க போகணும்னு சொன்னாலே போதும் அதுக்கான வழியை காட்டிடுன்னு சொல்றான். இப்ப அந்த வால் ஒரு குளத்துக்குள்ள தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அந்த வால் மட்டும் கையில கிடைச்சிருச்சுன்னு வைக்கோ இளவரசியை ஈஸியா காப்பாத்திடலாம். அப்ப அந்த இடத்துக்கு வில்ல பையன் வரான். இவங்க பேசின எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டான். ஒரு பை நிறைய தங்க காசை போட்டு ஒழுங்கு மரியாதையா அந்த மேப்பை என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிருங்கடான்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்ல அந்த வில்ல பயலுக்கும் நம்ம ஹீரோக்கும் கை கலப்பாயிடுது. அவனுங்களும் இவனுங்களும் மாத்தி மாத்தி அடிச்சதுல அந்த பார் நாசமானதுதான் மிச்சம். ஹீரோவும் அவன் 2 அண்ணனுங்களும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறானுங்க. ஆனா ஓடினாலும் விடாம அந்த வில்ல பையன் பின்னாடியே அம்பு விட்டுக்குன்னு துரத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க ஒரு மலையோட எஜ்ஜில வந்து நிக்கிறாங்க. பின்னாடியே விரட்டிக்கிட்டு அந்த வில்ல பையனும் வந்துட்டான். இப்ப அவங்கிட்ட சாகிறதா இல்ல கீழே விழுந்து சாகிறதான்னு தெரியாம அவங்கிட்ட சாகிறதுக்கு பதிலா கீழே விழுந்து செத்துறலாம்னு சொல்லிட்டு கீழே குதிச்சிடறானுங்க. தண்ணியில விழுந்ததால இவங்க 3 பேருக்கும் எதுவுமே ஆகல. ஆனா அந்த ஸ்டீஃபன் பையனுக்கு ரொம்ப கோவம். ஹீரோ பார்த்து ஏன்டா நீ அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையான்னு ஹீரோ சொல்ல அப்ப எதுக்குடா அந்த இளவரசன் கூட சண்டை போட்ட, ஆல்ரெடி நமக்கு வீடு இல்லாம போச்சு, இப்ப அந்த பயலோட சண்டை வேற போட்டிருக்க, இனிமே ஊர்ல நம்ம வாழ்ந்த மாதிரி தான், உன் கூட வேலை செய்யாததால உன்னோட வேலையும் சேர்த்து அப்பா எங்களை பெண்ட் எடுப்பாரா, நீ மட்டும் எங்களோட குடும்பத்துல இல்லாம இருந்திருந்தா இந்த குடும்பம் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்திருந்து 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. தடியன் தான் விலைக்கு விடுறான். ஒரு வழியா 3 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. மறுபடியும் அந்த வாளை தேடி நடக்கிறப்போ நம்ம ஹீரோ புல்லுக்கு அடியில கிடக்கிற ஒரு கரடியோட தோலை பாக்குறான். அதை எடுத்து அவன் வச்சுக்கிறான். அதை பார்த்த அண்ணங்காரனுங்க 2 பேருமே நீ என்ன பைத்தியமாடா, அந்த கரடி தோலை வச்சு நீ என்ன பண்ண போற, ஒழுங்கா தூக்கி போடுன்னு சொல்லுவானுங்க. ஆனா ஹீரோ கேட்காம அதை எடுத்து வச்சுக்கிறான். இப்ப அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த மலையரசன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா, அப்படியே தூங்குற மாதிரி ஆக்டிங்கும் போட்டுக்கிட்டு இருக்கா. இவ தூங்குன நேரமா பார்த்து அந்த மலையரசன் இவளை தொட வர இவ நல்லா ஷார்ப் பண்ணி வச்ச ஒரு எலும்பு எடுத்து அந்த பயலோட விரல்ல ஒரே குத்து. அந்த பையன் வலியில துடிக்க இவ அந்த சின்ன கேப்பை யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போயிடலாமேன்னு பாக்குறா. ஆனா அந்த அரக்க நம்ம ஹீரோயினை அப்படியே அலேக்கா மேல தூக்குறான். இப்பதான் அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு காட்டுறானுங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கிறா. நீ எதுக்கு இங்க என்ன தூக்கிட்டு வந்தன்னு எனக்கு தெரியும், அந்த புராண கதைப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே, சரி நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயார், ஆனா கல்யாணம் பண்ணிக்க கல்யாண பொண்ணு ட்ரெஸ் வேணுமே, அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல உடனே அந்த முட்டாள் அரக்கணும் நம்ம ஹீரோயினை கீழே போட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வர கிளம்பிடும். இன்னொரு பக்கம் இந்த 3 பேரும் அந்த குளத்துக்கிட்ட நெருங்கிட்டானுங்க. வழியிலே பாத்தீங்கன்னா உள்ள போகாதீங்க ஆபத்து ஆபத்துன்னு போர்டு அடிச்சிருக்கானுங்க. இவனுங்க அந்த குளத்துக்கிட்ட போக போக அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த வாளை தேடி நிறைய பேர் இங்க வந்து உசுரை விட்டுருப்பானுங்க போல. அந்த எலும்பு கூடுகள் கூட அங்க இருக்கு. இப்ப அந்த குளத்தை சுத்தியும் ஒரே பனிமூட்டமா இருக்கிறதால கண்ணு தெரியாம ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறானுங்க. நம்ம ஹீரோவோட அண்ணங்காரனுங்களை அந்த வில்ல பையன் ஒரே அமுக்க அமைக்கிறான். எங்கடா போனா உங்க தம்பி, அவன்
தாண்டா முதல்ல என் மேல சோத்து எடுத்தாச்சான், எங்கடா போயிட்டான்னு கேட்டா இங்க நம்ம ஹீரோ பையன் அந்த குளத்துக்கிட்ட வந்துட்டாங்க. ஆஹா குளத்துக்கிட்ட வந்துட்டோம், அந்த வாழை ஈஸியா எடுத்துலாமேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கலட்ட பார்த்தா அந்த குளத்துக்குள்ள ஏதோ வித்தியாசமான மான்ஸ்டர் இந்த பையிலேயே உத்து பாத்துக்கிட்டு இருக்கு. இது தெரியாம உள்ள வந்த பையன் தண்ணியில மூழ்கி அந்த வாழை எடுத்துட்டான். ஆனா பாருங்க அந்த வாழை பல வருஷமா ஒரு மான்ஸ்டர் பாதுகாத்துட்டு இருக்கு போல. அது ஹீரோவை அட்டாக் பண்ண வர இவன் தப்பிச்சு தண்ணிக்கு மேல வரான். ஆனா அந்த மாஸ்டர் இவனை மறுபடியும் தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. உள்ள போன நம்ம ஹீரோ வந்து கொஞ்ச நேரத்திலே வெளியே வரான். அதுவும் அந்த வாழை எடுத்துக்கிட்டு வரான். அந்த மான்ஸ்டரை கொன்னுட்டான் போல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அண்ணன்காரனுங்க ரெண்டு பேரையுமே அந்த குள்ள கத்திரிக்காய் மரத்தோட கட்டி போட்டு வச்சிருப்பான். இப்ப அந்த ஸ்டீஃபன் பையன் மட்டும் ஒரு ஐடியா பண்றான். அந்த வில்ல பயலோட கேங்ல தடியா ஒரு ஆள் இருப்பான் இல்லையா, அவங்கிட்ட லைட்டா பேச்சு கொடுத்து அவன் அசந்த நேரமா பார்த்து அவனோட கண்ணுல மண்ணு வாரி அரைச்சிட்டு அங்க இருக்கிற குதிரையில அப்படியே தாவி படுத்து இங்கிருந்து போன்னு கத்துறான். வா பெரிய மாஸ் காட்டிட்டானேன்னு பார்த்தா அந்த குதிரை அந்த வில்ல பைய போல சொன்னாதான் கேட்கும் போல அதே இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி நின்னுகிட்டு இருக்கு. இத பார்த்த வில்லனோட கேங்க அவ்வளவு கேவலமா அந்த அண்ணங்காரனை பார்த்து சிரிக்கிறானுங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த வாழை கையில எடுத்தான் இல்லையா, இதுக்கு என்ன மாதிரியான சக்தி இருக்குன்னு பாக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு மரத்தை வெட்டுறான். அந்த மரத்துக்கு ஒண்ணுமே ஆகல. என்னடா இது டம்மி கத்தியா இருக்கும் போலன்னு பார்த்தா அந்த மரம் ரெண்டு துண்டாகி அப்படியே கீழே விழுந்துங்க. அந்த கிளவி சொன்ன மாதிரி இது விசேஷமான கத்தி தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறான் அவன். அது மட்டும் இல்லாம அந்த வில்ல பயபுல கிட்ட இவனோட ரெண்டு அண்ணங்களும் மாட்டிக்கிறத பாக்குறான். இப்ப இவனோட அண்ணங்காரனுங்களை காப்பாத்த எந்த மாதிரியான ஐடியாவை பண்றான் பாருங்களேன். இவன் கிட்ட ஒரு கரடியோட தோல் இருந்தது இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கிறான். இப்ப இந்த வில்லன் கேங்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து பீஸ் அடிச்சிட்டு இருப்பான். அவன் கிட்ட போய் இவன் கரடி மாதிரி பயன்படுத்தி விட அவன் அலறி அடிச்சுக்கிட்டு போய் இளவரசி அங்க ஒரு கரடி வந்துச்சு பாருங்க, நீங்க தான் ஒரே அடியில ஒரு கரடியை கொன்னவராச்சு, போய் அந்த கரடியோட செவில் அடிச்ச கொன்னுட்டு வாங்கன்னு சொல்றான். என்னது போய் கொல்லணுமா, டேய் நான் வாழ்நாள கரடியை பார்த்தது இல்லடான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து உழுதடிச்சு ஓட பாக்க நம்ம ஹீரோ கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணி கண்ணு தெரியாம அந்த மாமிச மலை மேல மோதி கீழே விழுந்துறான். அடுத்த நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான். அவன் வச்சிருந்த அந்த மேப்பையும் அந்த விசேஷ வாளையும் அந்த வில்ல பையன் எடுத்துக்கிட்டான். அண்ணன் தம்பி மூணு பேரையுமே ஒரே மரத்துல கட்டி போட்டு இங்க பாருங்கடா நான் சொல்ற விஷயத்த நீங்க செஞ்சா போதும், இளவரசி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த நாட்டு ராஜா கிட்ட சொல்லி நல்ல பரிசா நான் வாங்கி கொடுக்கறேன், எனக்கு அந்த இளவரசி வேணுங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ ஏன்டா அந்த அளவுக்கு அந்த பொண்ணை லவ் பண்றடான்னு கேட்டா, லவ்வா அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, அவளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு தேவை அந்த ராஜ்யம், அதுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ண பாக்குறேன்னு சொல்றான். பயலுக்கு ஆசைய பாத்தீங்களா, இப்ப இளவரசியை காப்பாத்த போற இடத்துல என்ன ஆபத்து இருக்குமோன்னு தெரியல, அதனால இவங்க மூணு பேரையும் பலியாடாக்க அவங்க போற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறானுங்க. இப்ப நைட் ஆகுது, எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ, டேய் நாங்க பல நாட்களா பட்னியா இருந்திருக்கோம்டா, கொஞ்சம் கூட எங்களுக்கு தராம இப்படி கட்டுறீங்களேடா, கொஞ்சமாச்சும் எங்களுக்கு சாப்பாடு கொடுங்களேடான்ட்டு இவங்க மூணு பேரும் கேட்டா பாதி தூரத்துல ஒரு சிக்கனை எரிஞ்சு உங்களுக்கு கை ஏட்டிச்சுன்னா இந்த சிக்கனை சாப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்பதான் இவங்க மூணு பேருக்கும் வீட்டுல இருக்கிற அவங்க அப்பா ஞாபகம் வருது. ஐயோ அப்பா வேற தனியா இருப்பாரு, சாப்பிட்டாரா இல்லையா, அவரை நம்ம பாப்பமா பார்க்க மாட்டோமான்னு கூட தெரியலையே அப்படின்ட்டு இவங்க முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அப்போ அந்த காட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்போ ஒருத்தன் வந்து என்னடா மறுபடியும் மிமிக்கிரி பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ட்டு கேக்குறான். என்னது மிமிக்கிரியா, அதெல்லாம் நான் பண்ண வேலைடான்ட்டு சொல்ல அப்பனா அது யாரா பண்ணிருப்பாங்கன்னு திரும்பி பார்த்தா அந்த மலையரக்கன் மரத்தையெல்லாம் சாச்சிக்கிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கான். ஆள வேற சாமின்னு சொல்லிட்டு இந்த வில்ல பையனோட கேங் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறானுங்க. அட பாவீங்களா போறதுதான் போறீங்க, எங்களோட கட்டை அவுத்து விட்டு போங்கடான்னு சொல்றதுக்குள்ளேயே அவனுக்கு ஓடிடுறானுங்க. இப்ப அந்த அரக்க வேற கிட்ட வந்துட்டு இருக்கான் இல்லையா, அதனால இவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஷார்ப்பான பாறை எடுத்து அந்த கட்டை அறுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதே நேரம் மரத்தை வேலைக்கு அந்த அரக்கன் இவனுங்களை பார்க்க இவனுங்க அலறானுங்க. ஒரு வழியா கட்டை அவுத்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறானுங்க. அந்த அரக்கன் ஒரு மரத்தை அப்படி புடிங்கி எறியறான் பாருங்க. இப்ப அவன் உசுறு போற பயத்துல என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவோட அண்ணங்காரன் அந்த தடியனை பாருங்க, வில்லன் விட்டுட்டு போனா அந்த சிக்கனை எடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப ஓரளவுக்கு அந்த அரக்கன் கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த மூணு பேரும் வந்துறானுங்க. ஆனா அந்த வில்ல பையனை பாருங்க, அவன் கேங்ல இருந்த ரெண்டு பேரையும் விட்டுட்டு அவன் மட்டும் அங்கிருந்து பிச்சுக்கிட்டு போக அங்க வந்து அந்த அரக்க ரெண்டு பேரும் சட்னி ஆக்கிடுறான். இப்ப இவங்க மூணு பேரோட கைய பாத்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கும், அதனால சேஃபா இருக்கிற ஒரு குகைக்குள்ள போயிடுறானுங்க. கையில இருக்கிற கட்டை அவுத்துட்டு இப்பதான் அந்த தடியன் கையில இருக்கிற சிக்கனையே பாக்குறானுங்க. அட பாவி இதையாடா கொண்டு வந்த, அந்த அரக்க மோப்பம் பிடிச்சு வந்துருவான்டான்னு சொல்லிட்டு அந்த சிக்கனை வாங்கி ஒரு எத்த அந்த சிக்கன் அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு. போனது அந்த மரம் இந்த மரம்னு போயிட்டு இருக்க கடைசி இவங்க இருந்த அந்த குகை பக்கத்திலே விழுந்துருச்சு. சரி நம்ம வில்ல பையன் எங்க போயிட்டேன்னு பார்த்தா சேஃபா இருக்கான்னு நினைச்சு ஒரு மரத்து மேல ஏறி உக்காந்துட்டு இருக்கான். அப்ப பாருங்க இவன் கூட இருந்த பையன் இவன் இருக்கிற மரத்து மேல ஏறி வர ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து அந்த அரக்கன் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அந்த பையில கீழே உதச்சி தள்ளி விட்டுறான். அவ்வளவுதான் இனிமே நம்ம சேஃபா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அரக்கன் அந்த மரத்தையே போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். கடைசியா அந்த வில்ல பையன் அரக்கன் கிட்டே மாட்டிக்கிட்டான். அதே நேரம் இந்த பக்கம் அண்ணன் தம்பி மூணு பேரும் குகையில இருக்கிறப்போ அந்த தடியனை மட்டும் தொக்கா அந்த அரக்கன் தூக்கிடுவான். நம்ம ஹீரோவும் எவ்வளவோ காப்பாத்த முயற்சி பண்ணுவான், ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகாது. இப்ப அந்த அரக்கனோட கையில தான் நம்ம ஹீரோவோட அண்ணங்காரனும் கூடவே அந்த வில்ல பையனை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்போ சோர்ந்து போய் உக்காந்துட்டு இருக்கான். நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி நான் ஒரு வெத்து தான் போல, என்னால எதுவுமே வேலைக்காகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவனோட அண்ணன் மோட்டிவேட் பண்றான். என்னடா நீ இப்படி சொல்ற, நீ தான் முதல்ல அந்த இளவரசியை பார்த்த, அந்த மேப் உன்கிட்ட தான் கிடைச்சது, அந்த வாழை முதல்ல கையில நீ தான் எடுத்த, இப்ப நடக்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு பார்த்தா கண்டிப்பா நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருப்ப, கண்டிப்பா உன்னால முடியும்
நம்மளையும் நம்ம சகோதரனையும் கூடவே அந்த நாட்டோட இளவரசியை நம்ம காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இவனுங்க அந்த மலையரக்கனோட இடத்துக்கு வந்துட்டு இருக்கானுங்க. அதே சமயம் இந்த வில்ல பையன் கண்ணை முடிச்சு அவ்வளவுதான் நான் செத்தண்டா, இனிமே என்ன யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அங்க நம்ம ஹீரோயின் வரா. பார்த்ததுமே பையன் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறான். நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சேன், உயிரோட வந்துட்டியா, எப்படியாவது இந்த இடத்துல இருந்து என்ன காப்பாத்துமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அட பாவிட்டே, நீ என்ன காப்பாத்துறதுக்காக வந்திருக்கான்னு பார்த்தா நீ என்னைய காப்பாத்த சொல்ற, நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு அசிங்கப்படுத்துறா. அப்போ அதே குகையில படுத்துட்டு இருக்க அந்த தடி பையன் எழுந்துறான். ஏமா இந்த பயலியானே கல்யாணம் பண்ணிக்க போற, இவன் என்னென்ன சேட்டையெல்லாம் பண்றான்னு தெரியுமா, இவன் உண்மையாவே உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணல, உன்னோட ராஜ்யத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ண போறான்னு எங்க கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு ராஜ்யம் வேணும்னா உன்னை கொலை கூட பண்ண தயங்க மாட்டான்னு சொல்ல ஒரு கல்லெத்தாச்சு இந்த வில்ல பையனை மட்டையாக்கிறா. அப்ப கூட இருக்கிறவனை பார்த்து நீ யாரா நீ எப்பறா இங்க வந்தன்னு கேட்டா, இல்ல நானும் என்னோட பிரதர்ஸும் சேர்ந்து உன்னை காப்பாத்த தான் வந்துட்டு இருந்தோம். இப்ப ஸ்டீபனும் எஸ்பனும் எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்றப்போ, எஸ்பனா நீ இப்ப எஸ்பனா சொன்ன, அவன் உன்னோட பிரதரான்னு கேக்குறா. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவோட பேரு நல்லா தெரியும், ஆனா ஹீரோக்கு தான் ஹீரோயின் பேரு தெரியாது. அப்ப இவனும் ஆமா அவன் உன்னை காப்பாத்த தான் கஷ்டப்பட்டு அந்த மந்திரவாளை எடுத்துக்கிட்டு இந்த அரக்கனை கொல்ல வந்துட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோயினுக்கு அவ்வளவு குஷியாயிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் கூடவே ஸ்டீஃபனும் அந்த மந்திரவாளையும் கூடவே மேப்பையும் எடுத்துக்கிறானுங்க. ஏன்னா வில்ல பையனை போட்டு அந்த ஆட்டுனதுல எல்லாத்தையும் கீழே போட்டுப்பான். அது மட்டும் இல்லாம மின்மினி பூச்சி எல்லாம் ஒரு குடிவைக்குள்ள அடைச்சு அதை வெளிச்சமா வச்சு ஒரு வழியா அந்த அரக்கரக்கிற குகைக்குள்ள வந்துட்டாங்க. அந்த குகையில போக வரன்னு எக்கச்சக்கமான வழிகள் இருக்கு. ஏதாவது ஒரு வழிக்குள்ள போயிட்டு நம்ம தொலைஞ்சு போயிட்டோம்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கயிறை கட்டி அதை பிடிச்ச மேனிக்கு நடந்து போறானுங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்த வழி தெரியும். அப்ப ஹீரோட அண்ணங்காரனும் ஏன்டா இத்தனை சந்து பொந்து இருக்கு, இதுல இருந்து எப்பறா அந்த இளவரசியை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ ஒரு பொந்துக்குள்ள விழுந்துறான். உள்ள விழுற நேரத்துல கத்திய சப்போர்ட்டா வச்சு தப்பிச்சிட்டான். அண்ணங்கார மேல இழுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஓட்டைய பாக்குறானுங்க. இவங்க தேடி வந்த அந்த 3 பேரும் கீழே இருக்கிற குகையில தான் இருக்காங்க. இவங்க கிட்ட தான் ஆல்ரெடி கயிறு இருக்கு இல்லையா, அதனால கயிறை உள்ள விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கூடவே அந்த தடியனும் காப்பாத்திடுறாங்க. சரி வந்ததுதான் வந்தோம், கூடவே அந்த வில்ல பையனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அந்த பையிலே மேல தூக்கிடுறாங்க. இப்ப கயிறு பிடிச்சபடி இவங்க இந்த குகையில இருந்து வெளியே போலாமேன்னு பார்த்தா கரெக்டா அந்த இடத்துல அந்த மலையரசன் படுத்து கிடக்குறான். ஆக்சுவலி வெளியே போறதுக்கு சின்ன வழி இருக்கு, ஆனா அந்த அரக்கனோட வால் குறுக்க கிடக்கு. அதை தாண்டி தான் இவனுக்கு போகணும். ஒவ்வொருத்தரா தாண்டி போலாமேன்னு முடிவெடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தாண்டான், அடுத்து ஹீரோயின் தாண்டா. இந்த அண்ணங்காரனு கூட அப்படி இப்படிமா தாவி வந்துடுறானுங்க. இப்ப இந்த வில்ல பையன் மட்டும் தான் தாவணும். அவனுக்கு பயத்துல கை காலெல்லாம் உதறிக்கிட்டு இருக்கு. ஓடி வந்து தாவலாமேன்னு பாக்குறப்போ அந்த வாழை கொஞ்சம் மேல தூக்க இந்த பையன் அந்த வாழை போய் மோத அரக்கனுக்கு முழிப்பு வந்துருது. அவ்வளவுதான் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. குகையை விட்டு வெளியே வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு. அரக்கன் கண்டிப்பா வெயில் நேரத்துல வெளியே வரமாட்டான். அதனால மலையோட உச்சிக்கு போகணும்னு சொல்லி இவங்க மலையேற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த அரக்கன் சும்மா விடுவானா என்ன, அந்த குகையை விட்டு வெளியே வந்து ஒரு கத்துவான் பாருங்க. அவனுக்கு வயிறு கலக்குது. இவங்க மேல போறத பார்த்துட்டு அந்த அரக்கனும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிக்குது. இந்த வில்ல பயலால மலை ஏற முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேப்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப இவங்க 4 பேர் மட்டும் மலையோட உச்சிக்கு வந்துருவாங்க. கூடவே அந்த அரக்கனும் வந்துட்டான். சரி எதுனாலும் போட்டு பார்த்தலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த வாளை கையில எடுக்கிறான். அரக்கனோட கால்ல ஒரே போடு. அரக்கனும் ஹீரோவை ஒரே அடி. ஹீரோவும் வாளும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்ப அந்த அரக்கன் ஹீரோவை கொல்ல பார்க்க ஹீரோவோட அண்ணன் கல் எடுத்து அடிச்சு வாடா என்ன கொல்ல பாருன்னு கத்திட்டு இருக்க அரக்கன் அவனுக்கு ஒரு போடு. அவன் பறந்து போய் விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். இப்பயாச்சும் ஹீரோவை கொல்லலாமேன்னு அரக்கன் வரப்போ ஹீரோயின் இந்த பக்கம் டைவர்ட் பண்றா. அப்பதான் நம்ம ஹீரோ அவனோட பேக்ல இருக்கிற கண்ணாடி எடுக்கிறான். காட்டுல கண்டுபிடிச்சிருப்பான்ல, அதை எடுத்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா விடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த அரக்கனுக்கு வெயில்லாம் சுத்தமா ஆகாது இல்லையா, அதனால நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்றான். அந்த அரக்கன் இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளலாமேன்னு கைய வாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொஞ்சமா வந்த வெளிச்சத்தை கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனை வச்சு அந்த அரக்கன் பக்கமா திருப்புறான். அதனால அந்த அரக்கனுக்கு சரியா கண்ணு தெரியல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெயில் மேல வர இந்த அரக்கனும் கைய தூக்க இவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப மொத்தமா சூரியன் வெளியே வர இந்த அரக்கனோட மொத்த உடம்புமே கல்லா மாறி போயிடுது. நல்ல வேலையா நம்ம ஹீரோட அண்ணங்காரனுக்கும் ஒண்ணு ஆகல, கண்ணை முழிச்சிட்டான். இப்ப இந்த அரக்கனோட சோழியும் முடிஞ்சு மொத்தமா கல்லா மாறி போனதால அந்த அரக்கன் சுக்குநூறா உடஞ்சு போயிடுறான். ஆமா அந்த வில்ல பையன் எங்க போயிட்டானேன்னு பார்த்தா இன்னும் காட்டுக்குள்ள தாங்க சுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ பார்த்தா அந்த சூனியக்காரி இவனும் பாக்குறான். அந்த கிளவிய பத்தி தெரியாம பாக்கிறதுக்கே படு கோரமா இருக்க, இந்த கோட்டைக்கு போற வழி தெரியுமான்னு கேட்டா அது கரெக்டா தப்பான வழியை காட்டி கொடுத்துருது. இவனும் பல்ல காட்டிக்கிட்டே அந்த வழியில போயிட்டு இருக்கான். இப்ப இளவரசி அந்த கோட்டைக்கு வந்துட்டா நாடே அந்த விஷயத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஹீரோவை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா எங்களுக்கு பெருசா எதுவும் வேணாம், எரிஞ்சு போன எங்க வீட்டை சரி பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் காசை கொடுத்தா போதும். அப்படியே சீனை கட் பண்ண அண்ணன் தம்பி 3 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோட அப்பா ஹீரோவை பார்த்ததுமே அவ்வளவு கஷ்டப்படுறாரு. என்ன மன்னிச்சறா, அன்னைக்கு நான் ரொம்ப கோவத்துல பேசிட்டேன், நீ இல்லாம எனக்கு கை கால் ஓடல, நீ எப்பவுமே நம்ம குடும்பத்துக்கு தேவைன்னு கட்டி பிடிச்சிக்க. ஆமா போனக்காரன் என்னாச்சுடான்ட்டு அண்ணன்காரன் கிட்ட கேட்டா அது எதுக்குப்பா எங்க கிட்ட கேக்குறீங்க, அந்த வேலையை செஞ்சு முடிச்சது உங்க புள்ளதான்னு சொல்லிட்டு ஹீரோவை கை காட்டுறாங்க. ஹீரோ இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணதால ஹீரோட அப்பாக்கு இன்னும் சந்தோஷம் தாங்க முடியல. இப்ப அவங்களோட வீட்டையும் சரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோவை பார்க்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு, வந்து என் குதிரையில உக்காருங்கிறா. ஹீரோட அப்பாவும் சந்தோஷமா போயிட்டு சொல்றாரு. பயலும் குதிரையில ஏறி ஜாலியா போயிட்டு இருக்கான். அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சரி நெக்ஸ்ட் படத்துல மீட் பண்ணலாம். நான் உங்கள் எஸ்பி மூவி டாக்.